ஹலோ மக்களே, நான் மணிகண்டன். ஆக்சுவலாக இந்த ரிப்ளை யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அம்மு ஜெயக்குடி ராஜா. ஸோ அந்த பிரதர் நேற்று கொஸ்டின் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலாக நேற்று நான் ஆல்ரெடி 3 ஷார்ட்ஸ் போட்டுட்டேன். அதனால் என்னால் நேற்று அவருக்கு பதில் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக பிரதர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பேண்டஸ் 360 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் இருந்தால் அதிலே க்யூர் ஆயிரும். மோஸ்ட்லி அதிலே க்யூர் ஆயிரும். பட் இந்த மாதிரி நாங்கள் வாங்கிட்டு வந்த புதுசில் பயங்கர இருமல் இருந்துச்சு. சளி இல்லை, நல்ல இருமல் இருந்துச்சு, இருமிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் சரியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு மருந்து ட்ரை பண்ணியிருந்தோம். என்ன மருந்துன்னு பார்த்தீங்கன்னா, துளசி துளசி ஒரு கைப்பிடி, 10 வெத்தலை, மிளகு, சீரகம், இஞ்சி, கல்லுப்பு, மஞ்சத்தூள், பிரண்டை கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க. ஒரு 2 கை உங்கள் கையில் நீங்கள் ஒடிச்சிங்க அப்படின்னா, இதில் முத்துனது பிஞ்சு நம்ம சாப்பிட்ற மாதிரிலாம் வேண்டாம். நல்ல எதாக இருந்தாலும் பரவாயில்ல. பிரண்டை கிடச்சிச்சின்னா ஒரு 2 கை 3 கை அளவு பிரண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இந்த நான் சொன்ன எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா உரலில் போட்டு நல்லா நைஸாக இடிக்கணும். இடிச்சிட்டு உங்கள் கையில் நீங்கள் உருட்டினீங்கன்னா 3 உருண்டை வரணும். ஸோ பிரண்டை கொஞ்சம் அரிக்கும். கையில் கவர் ஏதாச்சும் இல்லை க்ளவுஸ் ஏதாச்சும் மாட்டிட்டு நீங்கள் நல்லா எடுத்து உருண்டையாக உருட்டினீங்க அப்படின்னா நல்லா உங்கள் கையில் 3 உருண்டை வரணும். ஸோ அதை எடுத்து நாக்கை நல்லா இழுத்து பிடிச்சிக்கிட்டு நல்லா தொண்டையில் உள்ளே கொடுத்துட்டிங்கன்னா மாடு கொஞ்சம் அந்த பிரண்டைக்கு அரிப்பு இருக்கிறதுனால மாடு கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சிரமப்படும். அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த நேரத்தில் துப்புறதுக்கு ட்ரை பண்ணும், இருமும். ஏன்னா கல்லுப்பு இருக்குது, பிரண்டை இருக்குது. ஸோ அதனால் மாடு கொஞ்சம் சாப்பிடாது, கொஞ்சம் சிரமப்படும். ஸோ நம்ம மல்லு கட்டி வாயில் உள்ளே கொடுத்துடணும். புறையேறாமல் கொடுங்க, பார்த்து கவனமாக கொடுக்கணும். கொடுத்தீங்க காலையில் சாயங்காலம், காலையில் சாயங்காலம், காலையில் சாயங்காலம், அதுமாதிரி 3 நாள் கண்டினியூஸாக நீங்கள் எந்த மருந்து கொடுத்தாலும் சரி, மார்னிங் அண்ட் ஈவினிங் 3 டேஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். கொடுத்தா தான் நமக்கு அந்த ரிசல்ட் நமக்கு தெரியும். ஸோ அது கொடுத்து பாருங்கள். ஸோ நாங்கள் இந்த மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாட்டுக்கு அந்த பிரச்சனை நின்றுச்சு. இருமலும் இல்லை, இருமிக்கிட்டே இருக்கும் இந்த மாடு வந்த புதுசில். அது மாதிரி அது சரியாயிருச்சு. நேற்று நான் உங்களுக்கு 3 ஷார்ட்ஸ் போட்டேன். அதனால தான் நேற்று நாங்கள் ஒரு ரிப்ளை கொடுக்க முடியல. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பேண்டஸ் 360 உங்களுக்கு அந்த இருமல் சளி எதுவும் தொந்தரவு இருந்தால் சரியாயிரும். நீங்கள் சரி ஆயிட்டாலுமே மறுபடியும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த பேண்டஸ் 360 கொடுத்து முடிச்சுட்டு ஒரு 2 டேஸ் கழித்து நீங்கள் இப்போ நான் சொன்ன கை மருந்தை நீங்கள் இடித்து ஒரு 3 டேஸ் கண்டினியூஸாக கொடுங்க. மாடு நல்லா ஆகாரம் நல்லா சாப்பிடும், தண்ணி நல்லா குடிக்கும், மாடு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தி ஆயிரும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இது மாதிரி ஃப்யூச்சரில் நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான்